Voice of Tamil 24. மலையாள மொழி படங்களில் நடித்து வந்த ஸ்னேகா என்னவளே என்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இவர் ஆனந்தம், பார்த்தாலே பரவசம், பம்மல் கே சம்மதம், புன்னகை தேசம், உன்னை நினைத்து, வசூல் ராஜா, MBBS என பல ஹிட் படங்களில் நடித்துள்ளார். நடிகை ஸ்னேகா பிரபல நடிகர் பிரசன்னாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய ஸ்னேகா, நானும் பிரசன்னாவும் நண்பர்களாகத்தான் முதலில் இருந்தோம். அதன் பின்னர் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். திருமணத்திற்கு பின் பிரைவசிக்காக நானும் அவரும் கொஞ்ச நாள் தனித்தனி வீட்டில் இருந்தோம். ஆரம்பத்தில் வாடகை வீடு கிடைக்கவில்லை. சினிமா நடிகர்களுக்கு நாங்கள் வீடு கொடுப்பதில்லை என சொல்லிவிட்டார்கள். அதனால் நான் என்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டேன். பிரசன்னா அவருடைய வீட்டில் இருந்தார். கல்யாணம் முடிந்து 15 நாள் 20 நாட்கள் பிரிந்து இப்படிதான் இருந்தோம். குழந்தை பிறந்த பிறகு கவனம் எல்லாம் அங்கே சென்று விட்டது. தற்போது குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்ற கவலை வந்திருக்கிறது. எங்கள் திருமண வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டது என்பது உண்மைதான். அப்படியான நேரத்தில் நாங்கள் இரவு டேட்டிங் செல்வோம். கடந்த கால நினைவுகளை பற்றி அப்போது பேசுவோம். மீண்டும் எங்களுக்கு இடையே ஸ்பார்க் வந்துவிடும். எனக்கும் பிரசன்னாவுக்கும் இடையே சண்டை அடிக்கடி வரும். நாங்கள் எலியும் பூனையுமாகத்தான் சண்டை போட்டுக்கொள்வோம். ஆனால் சண்டை முடிந்த பிறகும் நாங்கள் இருவருடைய கருத்தையும் புரிந்து கொள்வோம் என்று ஸ்னேகா அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.